அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் சர்க்கரைவள்ளி கிழங்குல அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு நல்லா குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரையை நல்லா பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை போட்டு நல்லா பாகாக காய்ச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கிழங்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. தோலை உரிச்சுக்கிட்டு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பாதாம் 2ஐயும் வறுத்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இந்த கிழங்கு அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை பாகாக காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏதாவது தூசி இருக்கும், அதனால். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சென்று ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக் வித் கோமாளியில் ஸ்ருதி செஞ்ச டிஷ்ஷை தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வறுத்த முந்திரி பாதாம் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான சர்க்கரைவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.